ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முக்கணிகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் மா, பலா, வாழை 3ம் ஞாபகத்துக்கு வரும். சம்மர் சீசன் வந்த உடனே மாம்பழ சீசனும் வந்துடும். அந்த மாம்பழத்துல செந்தூரம், பாலாமணி, சப்பட்டை, அல்போன்சா, பங்கனப்பள்ளி அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம இந்த வீடியோல ஒரு காஸ்ட்லியான மாம்பழத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்தினா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த காஸ்ட்லியான மாம்பழம் மியாசகி அப்படின்ற வெரைட்டி தான். அது ஜப்பான்ல மியாசகின்ற இடத்துல கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாம்பழத்துடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 lakhs per kg. இந்த மாம்பழத்தோட கலர் ரூபி ரெட் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்ல ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இந்த மாம்பழத்துல என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. லைக் டயட்டரி ஃபைபர், பீட்டா கரோட்டின், அப்புறம் ஜியாக்சான்தின், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. அதனால ஐ ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாம நம்முடைய டைஜஷனையும் பூஸ்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த மாம்பழத்துக்கு இருக்கு. அதோட விட்டமின்ஸ்ல ஏபிசிஇ அப்படின்ற 4 விட்டமின்ஸும் இருக்கு. இது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட ஹெல்த்தையும் பாதுகாக்கும். இந்த ரீசன்ஸால மட்டும் தான் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி மாம்பழம் விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா அது காரணம் கிடையாது. இதோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிற காரணத்தினால தான் இதோட விலை கூட இருக்குது. இதை கல்டிவேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு கல்டிவேஷன் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் இதோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இதோட விலை அதிகமாக இருக்குது. இப்போ நம்முடைய நாட்டில் வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ரீசெண்டாக பீகார்லையும் இதை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சரில் இந்த மியாசகி மாம்பழத்துடைய ப்ரொடக்ஷன் அதிகமாகி அனைத்து தரப்பு மக்களும் இந்த வெரைட்டியை ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.